திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 10வது வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். அனைத்துலகோரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அனைத்துலகோரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். பாசுரம். வையகம் நிறுவிய வல்லவனே இறைவா, இலங்கிடும் விண்வெளி எல்லாம் அமைத்தீர். இரவுக்கு நிலவினை ஒளித்தர வைத்தீர், பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர். காரிருள் இரவு கலைந்து போனது, பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே. வீரியமுடனே விழித்தெழும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே. இதயம் நிறைந்து புகழ் இசைக்க புதிய நாள் எமை அழைக்கிறது. உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் இதமாய் இன்னிசை பாடிடுவோமே. வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம், இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம். பழிச்சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விலக்கிடுவோமே. பகலவன் வரவால் பகல் ஒளி பெறுமே, அக ஒளி தருவது நம்பிக்கையே. மிக திடமுடனே நம்பிக்கை வளர்க, நிகரிலா அன்பும் பற்றி எரிக. நேயரம் வேண்டலேற்பீர் தந்தாய், உயர்நிலை வீற்றிருக்கும் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமீன். இறைவா, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? இறைவா, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன். கடவுள் எனக்கு செவி சாய்த்தரல வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன், இரவில் அயராது கைகோப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்த போது நான் பெருமூச்சு விட்டேன். அவரை பற்றி சிந்தித்த போது என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்து விட்டீர். நான் கலக்கமுற்றிருக்கிறேன், என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன், முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன், என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது, என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ, இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ, அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ, அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்று போய் விடுமோ, கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ, அல்லது சினங்கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ, அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன். ஆண்டவரை உம் செயல்களை நான் நினைவு கூறுவேன். முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன். இறைவா, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்க செய்தீர்.
யாக்கோப் யோசேப் என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். இறைவா, வெள்ளம் உம்மை பார்த்தது, ஆழ்கடலும் கலக்கமுற்றன. வெள்ளம் உம்மை பார்த்தது, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது, ஆழ்கடலும் கலக்கமுற்றன. கார்முகில்கள் மழை பொழிந்தன, மேகங்கள் இடி முழங்கின, உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது, மின்னல்கள் பூவுலகில் ஒளி பாய்ச்சின. மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர், வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிசுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை. மோசே, ஆரோன் ஆகியோரின் கைகளை கொண்டு மந்தை என உம் மக்களை அழைத்து சென்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர், உம்மையன்றி வேறு எவரும் இலர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன், செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியலாகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகிறார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர், ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவராவதில்லை. ஆண்டவரை வெறுப்போர் எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்க செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார், தம் அரசருக்கு வலிமை தருவார். தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகு மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகு மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரு இருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது, சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்களை பூ உலகை ஒளிர்விக்கின்றது, மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. ஆண்டவர் திருமுன், அனைத்து உலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றார்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை கொள்வோரும் வெட்கத்திற்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரை உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது. யூதாவின் நகர்கள் களி கூறுகின்றன, ஏனெனில் ஆண்டவரை உலக அனைத்தும் ஆளும் உன்னதர் நீர். அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் நீரே. தீமை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையிலின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளர்க்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களை ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். அவரது புகழ் எந்நாளும் என் இதழ்களில் இருக்கும். எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். முதல் வாசகம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். யோசுவா அதிகாலையில் விழித்தெழுந்தார். அவரும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் சித்தீமிலிருந்து புறப்பட்டு யோர்தான் வந்தடைந்தனர். அதை கடக்கும் முன் அங்கே தங்கினர். 3 நாட்கள் கழிந்த பின் மேற்பார்வையாளர் பாளையமெங்கும் போய் மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை லேவிய குருக்கள் தூக்குவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னால் செல்ல வேண்டும். ஆயினும் உங்களுக்கும் அதற்கும் 2000 அடி இடைவெளி இருக்கட்டும். யாரும் அதன் அருகில் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் வழி உங்களுக்கு தெரிய வேண்டும், ஏனெனில் நீங்கள் அவ்வழியில் இதுவரை சென்றதில்லை. யோசுவா மக்களிடம், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார். யோசுவா குருக்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கி பிடியுங்கள், மக்கள் முன் கடந்து செல்லுங்கள் என்றார். அவ்வாறே அவர்களும் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன் சென்றனர். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். அவர் உங்கள் முன்னிலிருந்து கானானியர், இத்தியர், இவ்வியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் ஆகியோரை விரட்டி விடுவார். இதோ உலக அனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. இப்போது இஸ்ரேலின் 12 குலங்களிலிருந்தும் குலத்திற்கு ஒருவராக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உலக அனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடிவரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும்போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தானின் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலையில் நின்றது. அறுவடை நாட்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலையில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். அன்று ஆண்டவர் யோசுவாவை இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உயர்த்தினார். அவர்கள் மோசேயை மதித்தது போல் இவரையும் வாழ்நாள் முழுவதும் மதித்தனர். ஆண்டவர் யோசுவாவிடம் கூறியது: உடன்படிக்கை பேழையை தூக்கி நிற்கும் குருக்களை யோர்தானிலிருந்து வெளியேறுமாறு கட்டளையிடு. அவ்வாறே யோசுவா குருக்களுக்கு யோர்தானிலிருந்து வெளியேறுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானின் நடுவிலிருந்து வெளியேறி தங்கள் பாதங்களை கரையில் வைத்தவுடன் யோர்தான் நீர் தன்னிடத்திற்கு திரும்பியது. முன்பு போல் கரைகளை தொட்டு ஓடியது. முதல் மாதத்தின்
10ஆம் நாளன்று மக்கள் யோர்தானிலிருந்து வெளியேறினர். அவர்கள் எரிகோவில் கிழக்கு பகுதியில் இருந்த கில்காவில் தங்கினர். இஸ்ரேலர் கில்காவில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலுக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். யோர்தானை கடந்து செல்லுதல். குருவான ஆரிகன் யோசுவாவை குறித்து அளித்த பிரசங்கம். இறை மக்கள் யோர்தானை கடக்கும்போது உடன்படிக்கையின் பெட்டகம் அவர்களை வழிநடத்தியது. குருக்களும் லேவியரும் நின்றனர். இறைவனின் ஊழியருக்கு மரியாதை செலுத்துவது போல் தண்ணீரும் வழிந்தோடுவதை நிறுத்தி கொண்டது. அது ஒரே இடத்தில் திரண்டு நின்று இறைமக்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல அவர்களை அனுமதித்தது. கடந்த கால மனிதருக்கு இத்தகைய அற்புதங்கள் செய்யப்பட்டதை குறித்து கிறிஸ்துவனான நீ வியப்புறாதீர். திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தால் யோர்தான் ஆற்றை கடந்த உமக்கு இறைவார்த்தை இன்னும் மேன்மையான காரியங்களை வாக்களிக்கின்றது. வானத்திலும் ஒரு வழியை உமக்கு அவர் வாக்களிக்கின்றார். நீதிமான்களை குறித்து சின்னப்பர் கூறுவதற்கு செவிமடுங்கள். வானகத்தில் உள்ள மேகங்களில் நாம் சிக்குண்டு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு ஆண்டவரோடு நாம் என்றும் இருப்போம். நீதிமான் அஞ்சுவதற்கு முற்றிலுமே ஒன்றும் கிடையாது. படைப்பனைத்தும் அவனுக்கு ஊழியம் புரியும். இறைவாக்கினர் மூலமாக இறைவன் அவனுக்கு அளிக்கும் இன்னொரு வாக்குறுதிக்கு செவிசாயுங்கள். நீ தீயை கடந்தால் ஜுவாலை உன்னை பற்றி எரிக்காது. ஏனெனில் நாமே உன் ஆண்டவராகிய இறைவன். நீதிமான் எங்கும் வரவேற்கப்படுகின்றான். அனைத்தும் அவனுக்குரிய ஊழியத்தை நிறைவேற்றுகின்றது. ஆகவே இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் கடந்தவை என்று நீர் எண்ணாதீர். இவற்றின் தொகுப்பை இப்போது கேட்கும் நீர் இத்தகைய அனுபவம் ஏதும் பெறவில்லை என்று நினையாதீர். அவை அனைத்தும் அவற்றின் ஆன்மீக நிறைவை உம்மில் காண்கின்றன. சிலை வழிபாட்டின் இருளை நீர் சமீபத்தில் கைவிட்டீர். இப்பொழுதோ நீர் வந்து இறை சட்டத்தை கேட்க ஆசிக்கின்றீர். இதுவே உமக்கு எகிப்திலிருந்து வெளியேறுதல். திருமுழுக்கு ஆயத்த நிலையினாய் நீர் மாறி திருச்சபையின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய தொடங்கியதும் செங்கடலை நீர் கடந்தீர். இப்பொழுது பாலைவனத்தில் உள்ள பல்வேறு நிறுத்தங்களில் இறைவனின் சட்டத்தை கேள்வியுற நீர் தினமும் நேரத்தை அளிக்கின்றீர். இவ்வாறு இறைவனின் மாட்சிமையால் திரை விலக்கப்பட்டு மோயிசனின் முகத்தை காண்கின்றீர். ஆனால் நீர் திருமுழுக்கு தொட்டிக்கு வந்ததும் குருக்கள் மற்றும் தியாக்கோன்கள் பிரசனத்தில் எவர் அறிய வேண்டுமோ அவர் மட்டுமே அறிந்த தூயதும் மேன்மையானதுமான மறைபொருளுக்கு நீர் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு குருக்களின் ஊழியத்தினால் யோர்தானை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழைவீர். அங்கே மோயிசன் உம்மை இயேசுவிடம் கையளிப்பார். உம் புதிய பயணத்தில் அவரே உம் வழிகாட்டியாக விளங்குவார். எனவே இறைவனின் மாபெரும் செயல்களை நினைவு கூர்ந்து கடலை உமக்காக பிரித்து ஆற்றின் தண்ணீரை பின்தங்க செய்ததை நினைவில் கொண்டு அவர்களிடம் திரும்பி நீர் கூறுவீர், கடலே நீ ஏன் ஓடிவிட்டாய்? யோர்தானே நீ ஏன் திரும்பிக் கொண்டாய்? மலைகளே நீங்கள் ஏன் ஆடுகள் போல் துள்ளினீர்கள்? குன்றுகளே நீங்கள் ஏன் இளஞ்செம்மறி ஆடுகள் போல் துள்ளினீர்கள்? அப்பொழுது ஆண்டவரின் வார்த்தை பதிலளிக்கும். ஆண்டவரின் முகத்தைக் கண்டு யாக்கோபின் இறைவனது முகத்தைக் கண்டு பூமி அதிர்ந்தது. கற்களை நீர்த்தேக்கங்களாகவும் பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுபவர் அவரே. குருவான ஆரிகன் யோசுவாவை குறித்து அளித்த பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும்
ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். மன்றாட்டுகள். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. ஏனெனில் உலகம் முடியும் மட்டும் அவர் திருச்சபையோடு இருப்பதாக வாக்களித்தார். அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு நாம் மன்றாடுவோம். ஆண்டவராக இயேசுவே எம்மோடு தங்கும். உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம். உமது பாதுகாப்பில் எங்களை இன்று ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவராக இயேசுவே எம்மோடு தங்கும். உமது தூய ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக. இதனால் நாங்கள் இந்நாளை உமக்கென புனிதப்படுத்துவோமாக. ஆண்டவராக இயேசுவே எம்மோடு தங்கும். உமது அழைப்புக்கு செவிமடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்தருளும். அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குவார்களாக. ஆண்டவராக இயேசுவே எம்மோடு தங்கும். தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைப்பார்களாக. ஆண்டவராக இயேசுவே எம்மோடு தங்கும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, உமது தூய ஒளியை எமது இதயங்களில் பொழிந்தருளும். நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் எந்நாளும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.